பொதுவாக பெண் குழந்தைகளுக்கு வந்து சுதந்திரம்னா, உண்மையான சுதந்திரம்னா அவங்க வந்து சொந்தமாக தனக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறதுக்கு, பேசுகிறதுக்கு, அவங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு, அவங்களுக்கு வேண்டிய உணவு சாப்பிட்றதுக்கு, அதுக்கெல்லாம் உள்ள சுதந்திரமே இல்லையே. அந்த சுதந்திரத்தை குழந்தைலேருந்து வீட்லேயே அவங்க பேரண்ட்ஸு அதை வந்து வழக்கம் சிறு குழந்தைலேருந்து அவங்க வளர்க்குறதுக்கு அந்த மாதிரி பண்ணணும். அதுதான் சுதந்திரம். அரசியல் தான் சார் குட்டி சவராகுது சுதந்திரத்தை. அதான் என்னால் சொல்ல முடியும். அரசியல் வன்முறைகள் இதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அது அரசியலும் சரி கிடையாது, அரசாங்கமும் சரி கிடையாது. சுதந்திரம் இன்னும் கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காங்களே கண்டி இது வரைக்கும் யாரும் அந்த சுதந்திரம் இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாருமே அடிமைப்பட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குத்தடிமையாக இருக்காங்க, ஒருத்தர்கிட்டையும் ஒரு முதலாளிகிட்டையும் ஒருத்தர் குத்தடிமையாக இருக்காங்க. இன்னும் அவங்களாம் ஃப்ரீயாக அந்த ஏழைங்க வந்து சுதந்திரமாக எண்ணிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் சுதந்திரம் கிடைச்சதா ஒரு அர்த்தம். இன்றைக்கு பெருகி வரும் பெண் குழந்தைகள் மீதான வன்முறை சுதந்திரத்தை ஒரு பெரிய கேள்விக்குறியாக்கியிருக்கு. கல்வி நிறுவனங்களில், பொது இடங்களில், வேலை பார்க்கின்ற இடங்களில், எல்லா இடங்களுமே பெண்கள் மீதான பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. ஆண் பெண் சமத்துவம் வந்தால் மட்டும்தான் பெண் விடுதலை என்பது சாத்தியமாகும். பெண் விடுதலை வந்தால் தான் நாட்டுடைய சுதந்திரம் என்பது சாத்தியமாகும்.